ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களை அன்போடு அழைப்பது வசந்தி ஸ்ரீ பிளாக்ஸ். நாம் காணக்கூடிய தலைப்பு உத்தரகோச மங்கை சிறப்பு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவத்தலங்களில் உத்தரகோச மங்கை மங்களநாயகி கோயில். சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றான உத்தரகோச மங்கை கோயில் சிறப்பு பற்றி பார்ப்போம். உத்தரகோச மங்கை ஆருத்ரா தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. இங்கு தினம் மதியம் 12:45 மணிக்கு நடக்கும் மரகதலிங்க அபிஷேகம், ஸ்படிகலிங்க அபிஷேகம், கோயில் உள்வாயிலே அபிஷேக பொருட்கள் என்று கேட்டால் தருவார்கள். உங்கள் சார்பில் இனிதே நடக்கும். அருகே அமர்ந்து அருமையாக தரிசிக்கலாம். இங்கு சந்தன அபிஷேகம் நடைபெறும். சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது, அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது என பக்தர்கள் நம்புகிறார்கள். பொதுவாக ஆலயங்களில் சென்றால் ஒரு நாள் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வந்துவிடுவோம். ஆனால் ஒரே நாளில் 3 வேளையும் தரிசித்து பலனடையும் கோயில்களில் ஒன்று உத்தரகோச மங்கை மங்களநாயகி காண நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வளவு எளிதில் இக்கோயிலுக்கு செல்ல முடியாது. சிவன் அருள் இருந்தால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இங்கு சென்றால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு சென்றால் தாலி பாக்கியம் நிலைத்து நிற்கும். இந்த கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் 10 கிலோமீட்டர் முன்பாக வலதுபுறத்தில் பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உத்தரகோச மங்கை உள்ளது. நாமும் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று உத்தரகோச மங்கையை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சம், நினைத்த காரிய வெற்றி, தீர்க்க சுமங்கலி ஆகிய பலன் கிடைக்கும் என்று சொல்லி இறைவனை இந்த நாளில் பிரார்த்தித்து இப்பதிவினை நிறைவு செய்கின்றேன். மற்றும் ஒரு பதிவில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.